ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில பல சம்பவங்களெல்லாம் இன்றைக்கி நடத்தி விட்டாச்சு. அதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்னு கடைசியாக சொல்கிறேன். ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டுருந்தோம். அப்போ போகிற வழியில இந்த பம்பு செட்டு, கிணறு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இந்த நவீன காலத்துலேயும் இன்னும் எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனாலும் இந்த பம்பு செட்டெல்லாம் இன்னும் இங்கே எங்கள் ஊர்லெலாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி தான் பம்பு செட்லேருந்து எடுத்து வயலுக்கெல்லாம் பாய்ச்சுவாங்க எங்கள் ஊர்லெலாம். எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள், வியூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆற்றுக்கு போனோம். ஐர மீன் இருக்குங்கிற ஆசையில் போனோம். ஆனால் அங்கே எதுவும் இல்லை, தண்ணி அதிகமாக போகுது இல்லையா, அதனால் எதுவும் கிடைக்கல. பக்கத்தில் இந்த வாழை மரத்தில் இருக்கிற பூவை உடச்சி எங்கள் குட்டி பட்டுவும் அவங்க அப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. பரிசல் விடுறேன், போட்டு செஞ்சு விடுறேன் அப்படின்ட்டு ஒரே ஆச்சரியத்தோடு அதை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பக்கத்தில் ஒரு சில உயிரினங்கள், சிறு சிறு உயிரினங்கள் இருக்கிறத கவனித்தேன். அங்கே பாருங்கள், புழுக்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த சின்ன சின்ன சங்குகள், கிளிஞ்சல்கள் இதெல்லாம் தான் வந்துட்டு தண்ணீரை தேடி மேட்டிலிருந்து நகர்ந்து தண்ணீரை தேடி போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு சில நண்டுகள் அதோட உயிர்களை விட்டு கரை மேலே படுத்திருந்தது. அது உயிர் இல்லை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறவை மீன் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நண்டு இருந்தது. இங்கே பாருங்கள், 2 நண்டு. அப்படி தானே நீங்கள் நினச்சிங்க? நேத்தோட ஷார்ட்ஸில் இதுக்கான கேள்வி நான் கேட்டிருந்தேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னு இப்போது நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்களா, 2 நண்டு தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குகைக்குள்ளே 2 நண்டு அழகாக இருக்குது. ஆனால் அந்த குகைக்குள்ளே எத்தனை நண்டு இருக்குங்கிறத இப்போ நான் காட்ட போகிற பாருங்கள். பார்த்தீங்களா, நண்டு இருக்கா? எவ்வளோ அழகாக பதுங்கி பாறைகளுக்கு இடையில் அழகாக இருக்குது இல்லையா? பாருங்கள், அதை கையில் எடுத்து பார்க்குற வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல 2 நண்டு அழகாக ஜோடியாக இருக்குது அப்படின்னு தான் நாங்களுமே நினச்சோம். பாருங்கள், ஒரு நண்டுக்கு உயிர் இல்லையா, இன்னொரு நண்டுக்கு உயிர் இருக்குது. அந்த நண்டு கையில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பால் நண்டுன்னு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லாமலும் கூட இருக்கலாம். அது என்னென்னா, நண்டு அதோட வளரும்போது அதனோட மேல் ஓட்டை உரிச்சு விட்டுட்டு அடுத்தடுத்த காலத்துக்கு நகர்ந்து போகும்போது அதோட வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாம் மாறும்போது அதோட தோலை உரிக்க ஸ்டார்ட் பண்ணும். அதுவே அதோட தோலை உரிச்சிட்டு மறுபடியும் அதோட மேல் தோல் மெல்லிதாக இருக்கும், மெல்லிசாக ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த நண்டுக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரே ஒரு நண்டு தான், ஆனால் அதோட ஓடு தான் தனியாக அது பிரித்து விட்டுருந்தது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க மக்களே, அந்த இடத்துல எத்தனை நண்டு இருந்தது? ஒரு நண்டு தான் இருந்தது. சரி, நமக்கு நண்டும் இல்லை மீனும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து வாழை மரத்துலேருந்து பூ உடைச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்போ தான் தென்னை மரத்தில் ஒரு மலைத்தேன் கூடு இருந்தது. சரி, நம்ம ஆளுக்கு எங்கே போய் இதெல்லாம் தெரிய போகுது, மரம்லாம் ஏற மாட்டாங்க. அப்போ தான் ஒரு கதை சொன்னார். இந்த யோகட் வாங்கிட்டு வரும்போது ஒரு கதை சொன்னார். இந்த ப்ளூபெரியும் பிளாக்பெரியோட செடியெல்லாம் காட்டும்போது நம்ம ஊர்லேயும் இருக்குது, நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். போய் பார்த்துட்டு இங்கே பாரு பிளாக்பெரி செடி அப்படின்னு காட்டினார். நமக்கு வந்ததே ஒரு கோவம். இதுக்கு பேர் பிளாக்பெரியான். சின்ன வயசில் அவர் சாப்பிட்ருக்கேன், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். சரி, இந்த ஒரு வரிசை ஏமாற்றத்தோடையே தொட்டாச்சினிங்க செடியை பையனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவன் அதெல்லாம் தொட்டு ரசிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதில் காய் இருக்குது, பூ இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா டச் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே கரும்புகளெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே லைட்டாக மலை சாரல் வீட்டில் வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சைடு மலை, ஒரு சைடு வெயில், அப்படியே அழகாக இருந்தது. இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
யோசிச்சு பார்த்தேன். சரி நமக்கு அயிரை மீனும் கிடைக்கல, நெத்திலி மீனும் கிடைக்கல, எதுவும் இல்லை. சரி நம்ம அயிரை மீனும் நெத்திலி மீனும் வாழைப்பூலேருந்தே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அயிரை மீனாகவும் பெருசாக நெத்திலியாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போது ரெசிபி பார்க்கலாமா? கடலை மாவு 2 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க. அடுத்து அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு 2ல் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு போடுற மாதிரியே தான் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கலக்கன்னு கலக்கிடணும். அயிரை மீன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயில் பொரித்து அயிரை மீன் ஃப்ரையாக எடுத்து வச்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம வைக்க போகிற அயிரை மீன் குழம்போட மெயின் ரெசிபி. அயிரை மீனாக இதை தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் எப்பவும் போல் ஒரே மாதிரியே தான் குழம்பு, ஈஸியான மெத்தட். வெங்காயம் தள்ளி போடுங்க, அதில் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் போடுங்க, நல்லா வதக்குன்னு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் பூண்டு போட மறந்துட்டேன், மறுபடியும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா மறுபடியும் வதக்குன்னு வதக்கிட்டு அதில் மீன் குழம்பு மசாலா, மல்லித்தூள், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மஞ்சள் தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் என்ன தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேங்காய் போட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் சைஸில் புளின்னு சொல்லுவாங்கள்ல, எலுமிச்சம்பழம் சைஸோ நெல்லிக்காய் சைஸோ ஏதாவது ஒரு சைஸு சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஓரமாக. அடுத்து நம்மளோட நெத்திலி மீனை எடுக்கிறோம். நெத்திலி மீனை இறக்கி அதில் மணக்காடு மீன் மசாலா, நம்மளோட ஃபேவரட் மணக்காடு மசாலா, அந்த மசாலா ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா காரமாக கிறிஸ்பியாக இருக்கும். பின்ன நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், பத்தலைன்ட்டு மறுபடியும் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு லெமனை தேடினேன். லெமன் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்காக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஐடியா வந்தது. இருக்கிறதே இருக்கான் நம்ம கொழுமிச்சம்பழம், எடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு கொழுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி நெத்திலி ஃப்ரை அப்படியே அழகாக முறுன்னு கிறிஸ்பியாக எடுத்து ஃப்ரை பண்ணி ஊற வச்சாச்சு. அடுத்து குழம்புக்கு நல்லெண்ணெயை விட்டு எப்பவும் போல் நம்ம போடுற மீன் குழம்புக்கு போடுற எல்லா ஐட்டத்தையும் சீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு 2 வரமிளகாய், என்ன சாப்பாடு என்ன குழம்பா இருந்தாலும் சரி 2 வரமிளகாய் எடுத்து அதில் உள்ளே போட்டுருங்க. ரசம் வச்சாலும் சரி விஷம் வச்சாலும் சரி அதில் 2 வரமிளகாய் போட்டே ஆகணும். நல்லா முழுசாக எடுத்து போட்டுக்கோங்க. அதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணி அரைச்சி வச்ச சாந்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் அதில் நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதில் புளி தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி மாதிரி, தண்ணி மாதிரி வேணால் தண்ணியாட்டம், கிரேவினா கிரேவி மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச நம்ம இஷ்டப்படி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுட்டு அதில் நம்ம வறுத்து வச்ச கமகமுக்கும் அயிரை மீனை அள்ளி போடுங்க. பாதி அயிரை மீன் அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் போகும்போது குட்டி பட்டுவே காலி பண்ணிட்டான். மீதி மிஞ்சினது நமக்கு இது தாண்டா மிஞ்சினது அப்படின்ட்டு அதையும் எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆள்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லலாம். குழம்பு ஊற்றி அதை அப்படியே அந்த மிளகாய் நம்மளுக்கு எப்பவுமே வந்து தான் இருக்கும், அதை தூக்கி அப்படியே வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு நம்மால் அப்படியே சாப்பிட ஆரம்பித்தார். அச்சச்சோ நெத்திலி மறந்துட்டீங்க, அதையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நெத்திலையும் எடுத்து அதோட வச்சு ஒரு பைட் போனால் செம்மையாக இருந்ததுன்னு சொன்னார். நீங்கள் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்து அப்படியே அந்த அயிரை மீனை எடுத்து நல்லா வச்சுட்டு அது கூட நெத்திலி வச்சு நல்லா ஃபுல் கட்டு
குட்டிப்பட்டோட பாஷையில் ஃபுல் கட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தைக்கு போனோம். பாருங்கள், இந்த பட்டாசால் தான் பல விதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து பட்டாசு வெடித்தாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் சம்பவம் நடந்துச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராக்கெட்டு மேலே தான் போகணுன்னு சொல்லிவிட்டா ஃபஸ்ட் ராக்கெட் கரெக்டாக போச்சு. 2வது ராக்கெட்டு பக்கத்து வீட்டில் போய் சொருகிருச்சு. அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி போய் நண்டாவது கொண்டு வாங்க சண்டே அப்படின்னு சொல்லி நண்டு கொண்டு வந்து அதை வச்சுட்டு தூங்கியாச்சு. தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் குட்டிப்பட்டு, நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்றது வீடியோ எடுப்பீங்களா, நானும் தான் சாப்பிடுவேன், என்னையும் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு காலையில் செஞ்ச பூரியை பிக்கவே முடியாமல் பிச்சுட்டு இருந்தான். சரி நம்மளால் இன்றைக்கி பிக்க முடியாத, குழம்பு ஊற்றி ஸ்ட்ரெயிட்டாக ஊற வச்சு சாப்பிட்றான்னு குழம்பு ஊற்றி பார்த்தான். அந்த பூரி மசாலா கப்புலேருந்து கீழே கொட்டவே இல்லை. அப்படி அவ்வளோ அழகாக நான் வச்சுருக்கேன். அதையும் கொட்டி பார்த்துட்டு அவனால் கொட்ட முடியல. ஏண்டா நம்ம எப்படியாவது பிச்சலான்னு கஷ்டப்பட்டு அதை பிச்சிட்டான். பிச்சுட்டு அதில் மசாலாவில் தொட்டு சாப்பிடும்போது அச்சச்சோ நான் மறந்துட்டேனே, நானும் நெத்திலி மீன் வச்சு தான் சாப்பிடுவேன் பூரி கூட அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி மீனை தேடி அதையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். இப்படி தான் எங்களோட டே இன்றைக்கி ஜாலியாகவும் சில பல சம்பவங்களோடையும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனிவே இன்றைய நாள் சிறப்பாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.